இலவச அரசு பேருந்து பயணம் விஜயின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் தமிழகம் முழுக்க வேலை செய்யுமா? இலவச அரசு பேருந்து பயண திட்டத்தின் புதிய பாய்ச்சலை காட்டத் துடிக்கிறது தவேக. தற்போது நடைமுறையில் உள்ள திமுகவின் திட்டத்தை காட்டிலும் இன்னும் ஒருபடி மேலே போய் அனைத்து பேருந்துகளையும் இலவசமாக்குவோம் என்று விஜயின் தேர்தல் வாக்குறுதியானது தமிழக அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஆனால் இந்த அதிரடி வாக்குறுதி நடைமுறைக்கு சாத்தியமா அல்லது வெறும் தேர்தல் காலத்து அரசியல் கணக்கா என்பதுதான் இப்போதைய $1,000,000,000 கேள்வியாக உள்ளது. தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவித்திருக்கும் அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம் என்ற அதிரடி வாக்குறுதி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திமுகவின் பிங்க் பஸ்களில் பெண்களுக்கு மரியாதை குறைவாக நடத்தப்படுவதாகவும் அந்த பேருந்துகள் சரியாக பராமரிக்கப்படுவதில்லை என்றும் புகார்கள் விஜய் சரியாக கையில் எடுத்திருக்கிறார். வாக்குகளை தன் பக்கம் இழுக்க இது ஒரு வலுவான அரசியல் அஸ்திரம் என்று அந்த வாக்குறுதியை அறிவித்த போதே அரசியல் விமர்சகர்கள் கூறியிருந்தனர். விஜய் போட்ட அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் நல்ல பலனையும் பெண்கள் தரப்பிலிருந்து ரிசல்ட் மூலம் தெரிய வந்துள்ளது. ஆனால் அந்த அறிவிப்பின் பின்னாடி இருக்கிற பணச்சுமையை அவ்வளவு சீக்கிரம் நம்மால் புறக்கணிக்க முடியாது. ஏற்கனவே நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போக்குவரத்து துறைக்கு இது பெரிய இமாலய சுமை என்றே சொல்லலாம். நீண்ட தூர எக்ஸ்பிரஸ் பேருந்துகளுக்கு கிடைக்கும் வருமானம் தான் அந்த துறையை ஓரளவாது முட்டுக் கொடுத்து வருகிறது. அதையும் மொத்தமாக இலவசமாக்கினால் ஒவ்வொரு மாதமும் அரசு பல நூறு கோடிகளை தூக்கி கொடுக்க வேண்டியிருக்கும். இது போக்குவரத்து துறையின் முதுகெலும்பையை ஆட்டம் காண வைக்கும் என்ற பெரிய முடிவு என்கிறே சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இதில் இன்னொரு பெரிய கேள்வியும் இருக்கிறது. ஒரு பக்கம் மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி விஜய், இன்னொரு பக்கம் பெரிய வருமானம் என்கின்ற எக்ஸ்பிரஸ் பஸ்களையும் இலவசமாக்குவேன் என்கிறார். அதாவது வருமானம் வரும் வழியை அடைத்துவிட்டு செலவு செய்யும் வழியை திறந்துவிட்டால் மாநிலத்தோட பொருளாதாரம் என்னவாகும்? ஒருவேளை பஸ்களில் 50% இடங்களை பெண்களுக்கு ஒதுக்குவது போன்ற சில சமரசங்களை செய்தால்தான் இது ஓரளவு சாத்தியப்படும் என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். வாக்கு அரசியல் இது நன்றாக வேலை செய்திருந்தாலும் நிஜமாகவே இதை செயல்படுத்தும் போது நிதி மேலாண்மை ஒரு பூதாகாரமான சவாலாக இருந்து நிற்கும். விஜயின் இந்த வெற்றி பயணம் நிஜமாகவே பெண்களுக்கு வெற்றியை தருமா அல்லது வெறும் தேர்தல் காலத்து மேடை பேச்சோடு நின்றுவிடுமா? சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இலவச பயணம் சாத்தியமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம்.